கேவி ஆனந்த் சார் என்னை வச்சு பிரம்மாண்டமாக படம் எடுத்த முதல் இயக்குனர் கேவி ஆனந்த் சார் தான். அண்ட் அதுக்கு நான் இன்னும் அகோரம் சாருக்கும் நான் என்னுடைய நன்றி சொல்லிக்கணும். அண்ட் ஏன்னா பொதுவாக என்னோடய காஸ்ட்யூமே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சட்டை, ஒரு கிழிஞ்ச பேண்ட், ஒரு ஹவாய் செருப்பு அவ்வளோதான் இருக்கும் பொதுவாக எல்லா படத்துலேயும். பட் இதில் வந்து என்னை வந்து விதவிதமாக டெக்கரேட் பண்ணி நானே பார்த்தேன் ஸ்க்ரீனில். வாஸ் வெரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது பாதியில் தான் வந்து ஷமிதாப் அப்படிங்கிற ஹிந்தி படம் எனக்கு வந்துச்சு. அந்த டைமில் என்னால் அந்த படம் பண்ணியிருக்க முடியாது. பட் அப்போ மட்டும் கேவி ஆனந்த் சார் டேட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலன்னா என்னால் அந்த ஹிந்தி படம் பண்ணியிருக்க முடியாது. அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டு என்னோடய கையை விட்டு போயிருக்கும். ஒரு ரொம்ப நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு படம் அது. அந்த வாய்ப்பு வந்து கேவி ஆனந்த் சார் அட்ஜஸ்ட் பண்ணது, டேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டதுனால மட்டும்தான் அதை பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுக்கு நான் நிஜமாகவே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் அவருக்கு. அண்டு ஃபுல்லாக கேவி ஆனந்த் சாருக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்து, இந்த அளவுக்கு இந்த என்ன சொல்கிறது, இவ்வளோதான் இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் கூட அதை தாண்டி ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் அவரும் சார் மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு கார்த்திக் சார், ஃபஸ்ட் டைம் கார்த்திக் சார் அப்படி செட்டில் அப்படி நடந்து போகும்போது எல்லாருமே அப்படியே ஹோல் யூனிட்டே அப்படி பார்த்துச்சு. ஒரு ஒரு ஆணை அப்படி பார்க்குறது வந்து கார்த்திக் சாரை மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கூட அவர்கிட்ட பேசும்போது சம்டைம்ஸில் அப்படியே நம்ம அப்படியே அவர் என்ன அந்த வேர்ட்ஸ் கேட்காத அவர் பார்த்துட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கரிஸ்மா அண்ட் அந்த மாதிரி ஒரு சாம், இஸ் ஸோ சாமிங். இன்னொரு ஆணும் புகழ்ந்து பேச ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் தான் பார்த்தேன் நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்கும்போது. அவரோட ஆக்ட் பண்ணுறது பயங்கரமாக இருக்கும். இட்ஸ் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். பொதுவாக நம்ம எவ்வளோ நடித்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கரெக்டாக நமக்கு கொடுக்கல அப்படின்னா அது அந்த சீன் நமக்கு நம்மளாலும் எதிர்பார்த்த அளவுக்கு பண்ண முடியாமல் போயிடும். பட் கார்த்திக் சார் ஆப்போசிட்டில் இருக்கும்போது ஒரு செகண்ட் நீங்கள் லேகாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கப்புறம் நம்மளை பார்க்க மாட்டாங்க சீனில், அவரை மட்டும்தான் பார்ப்பாங்க. இது பார்த்தா அது டப்பிங்கில் வேறு அவர் நிறைய இடத்துல ஃபில்அப் பண்ணி நான் ஷாக்கு சார், இதுக்கப்புறம் நான் பேசுறதெல்லாமே வேஸ்ட் ஆகிடும் சார் அப்படி ஒரு சின்னதாக ஒரு டப்பிங்கில் ஒரு சிலதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காரு. ஐ விஷ் ஐ கேன் சே தட். பட் அது அவ்வளோதான். நான் அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கேன், அந்த இடத்துல நம்ம ஸ்கோர் பண்ணியிருப்போம், இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணியிருப்போம் அப்படிலாம் நான் நினச்சிட்டு டப்பிங்கில் போய் உட்காந்து அவர் சின்னதாக அங்கங்கே ஃபில்அப் பண்ணியிருக்காரு. அதில் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவர் கம்ப்ளீட்டாக அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவருடைய ஹிஸ் ஓன் ஸ்டைல் அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிட்டார் என்ன. பட் ஸ்டில் ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் ஹிம் ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து அப்படிலாம் ஃபஸ்ட் டைமே அப்படி தான் எனக்கு அவர் இன்ட்ரொடக்ஷனே அப்படி தான். நான் ரொம்ப பேக்கு மாதிரி சார் அப்படின்னா ஸ்வீடாட் ஹவைமா அப்படின்னாரு. பயங்கரமாக அப்படியே என்ன அப்படின்ட்டேன் நான் அப்படி தான். இது ஸோ சார்மிங், ஸோ நைஸ். த எனர்ஜி பிரிங்ஸ் டு த செட்ஸ் அன்பிலீவபிள். ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிடும், கலகலன்னு ஆகிடும் செட்டே. Thank you, Amira, for your cooperation and for the kind of hard work you've done for this film is amazing. Being a newcomer here, I mean, yeah, I wish all the best for you, and I hope everything works in your favor. And thanks Aishwarya, thanks Bhavna, thank you Kiran sir, Anu madam, thank you so much. It's a great pleasure working with you. I mean, you understood everything. I mean, you understood what an artist minds, how it would be, and what should you do, what shouldn't you do. I mean, everything you knew before, and I really owe you so much for taking the effort. And I'm very sure you found it really difficult to find my shirt size or pant size or whatever. It was, I'm so small. But thank you so much for everything that you've done. And Shubha sir, thank you so much. And ஒரு சீன் பேப்பர், பொதுவாக ஒரு சீன் பேப்பர் படிச்சிங்கன்னா I was so impressed. அந்த மாதிரி ஒரு சீன் பேப்பர் பார்த்ததே கிடையாது. ஒரு சீன் பேப்பரில் என்ன காட்சி விரிவாக்கம் இருக்கும், என்ன நடக்க போகுதுன்னு இருக்கும், வசனங்கள் இருக்கும்.
இந்த சீன் பேப்பரில் எப்படி இருக்கும், ஒரு ஏரியாவில் அவர் நுழைக்கிறான் அப்படின்னா அங்கே வாழைப்பழம் இருக்கும், அந்த இடத்துல புகை இருக்கலாம், அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் இருக்கலாம். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஒரு சீன் பேப்பர் நான் இப்போ தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ வந்து இந்த காலம், அந்த காலத்தில் அந்த பூக்கள் அங்கே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சீன் பேப்பர் வந்து நான் இட்ஸ் வெரி ரேர். ஸோ அவ்வளோ டீட்டெயிலிங் சீன் பேப்பரில் நான் வந்து பார்க்கும்போது ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் for all the characterizations, I mean all the four. Thank you so much for that. And வேறு யார் விட்டு நான் யாரும் விடல நினைக்கிறேன். தேங்க்ஸ், தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் ரோகேஷ்வர், ஒன் செகண்ட். சும்மா பொதுவாக எல்லாருக்கும் 2-3 டவுட் இருக்கும், நீங்களே கிளியர் பண்ணிட்டு போயிடுங்க. நான் டங்கா மாதிரின்னா என்ன? டங்கா மாதிரினா பேச்சை மாற்றி மாற்றி பேசுகிறோம், சொன்னதை இல்லைன்றோம். சரி, சீட்டா கைனா ஸ்டஃப் பண்ணுறோம். அப்படின்னாலும் புரியல. என்னது? கஞ்சாடிடும். ஓகே, இன்னொரு வார்த்தை கேட்குறேன். சரி, வேறு என்ன வார்த்தை? அந்த மாதிரிலாம் வார்த்தை 4-5 வச்சுருக்கேன். இன்னொன்று சொல்ல. அதார் உதார் இதெல்லாம் அதார் உதார்னு என்ன? அதார் உதார் அது தெரியும் தானே? ஆமாம், அதார் உதார தெரியும். இன்னொரு வார்த்தை ஒன்று டவுட் கேட்கணும்னு நினச்சேம்மா. சீட்டா கை சொல்லிட்டாரு. இன்னொரு வார்த்தை சார். சார் கேவி சார், இல்லை இப்போவே பொதுவாக சொல்லிட்டோன்னா அப்புறம் தனித்தனியாக கேட்க மாட்டாங்க என்ன மீனிங் வருதுன்னு. ஸோ சரி, தேங்க்ஸ். டங்கா மாதிரி அர்த்தம் தெரிஞ்சால் போதும். டங்கா மாதிரி அப்படின்னா பேசின பேச்சா மாற்றி மாற்றி பேசுகிறவ, கரெக்ட் இல்லை? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் கேவி சார். அகெயின் கம்மிங் பேக் டு யூ. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்டை at the right time you came to me and you gave to me. It really means a lot to me. KV sir, thank you so much for this movie. It was one of the most memorable and unforgettable experiences of my life. I don't think I would ever do another movie like this again. So a story like this comes by like once in a lifetime, and I just want to thank the whole AGS team, KV sir especially, and of course my co-stars Karthik, Dhanush, Bhavna and Aishwarya. Thank you so much. I had a blast and I hope we all get to work together soon. எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியல, பட் ஸ்டில் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தது கேவி ஆனந்த் சார். ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் நான் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நர்வஸ்னஸ் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய டேரக்டர், எனக்கு இந்த கேரக்டர் கிடைக்குமா இல்லையா, இந்த பயம் ரொம்ப இருந்துச்சு. பட் சாருக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஸோ என்ன செலக்ட் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒர்க்கிங் வித் தனுஷ் அண்ட் அமைரா அண்ட் ஓம் சார் அண்ட் த ஹோல் டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, ரொம்ப கோஆப்ரேட்டிவ். அண்ட் எஸ்பெஷலி கார்த்திக் சார் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. This is a very special film in my career. Thank you so much, Anand, for giving me this film. You're a wonderful friend, and this film means a lot to me in my career. Very, very special film. And thank you for the trust that you have in me, and I'm sure I've lived up to your expectations. Thank you so much for everything. And I want to thank Dhanush for all the patience, for all the trials. It's been wonderful working with you, and I think it's for the first time, and you made it very memorable. Thank you so much, Amira, for all the patience, and the same line, of course, innumerable number of trials, and you've smiled throughout the session. And thank you so much, my all-time favorite, Karthik sir, a big fan of you, and you are very, very special. Thank you so much for everything. ஆக்சுவலாக நான் 2 படம் பண்ணியிருக்கேன். அதில் நான் பாட்டு எழுதுனதே இல்லை, எழுதணும்னு தோணக்கூட இல்லை எனக்கு. என்ன எப்படி யோசிச்சாருன்னு தெரில ஆனந்த் சார். எனிவே தேங்க்யூ. கபிலன் அவர் பாட்டிலேருந்து ஒரு சில வரிகள் பெருமையாக சொன்ன மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபுல்லாக சரக்கடிக்கிறது, ஃபிகரை கரெக்ட் பண்ணுறது, இது மாதிரியான தீம்ஸ் இருக்கனால அவ்வளோ பெருமையாக என்னால் சொல்ல முடியல. நீங்களே ஆல்பமில் கேட்டுங்க. அதான் நான் ஆனந்த் சார்கிட்ட கேட்டேன், சார் ரொம்ப ஜாலியான ஒரு சாங்காக வந்திருக்கு, கண்டிப்பாக இப்போ நீங்கள் உங்கள் படத்தில் ஒரு சாவுக்கு அப்புறம் தான் வைப்பீங்க, அது அப்படி தான் வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ தப்பிச்சிட்ட, வேறு பாட்டு தான் அது மாதிரி வருது அப்படின்னு சொன்னார். ஸோ சந்தோஷம். எனிவே இது ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போ படம் டைரக்ட்லாம் பண்ணி பார்க்குறோம், பட் நான் இதுக்கு முன்னாடி இந்த சாங்கை பார்க்கல, இங்கே வந்து தான் பார்த்தேன்.
எழுதின வரிகள் வந்து அப்படியே காட்சி அமைப்பாக வர்றது வந்து ரொம்ப புதுசாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. I'm very happy that I'm part of Anegan. I just want to thank KV sir, Dhanush, Amaira. They were very friendly with me and we really had fun on the sets. I'm blessed and very, very happy that I'm part of Anegan. நான் இது வந்து கேவிஎன் சார் கூட வந்து செகண்ட் ஃபிலிம் பண்ணுறேன். அது இந்த படம் வந்து இங்கே எல்லோரும் நிறைய சொல்லிட்டாங்க. ஒரு நிறைய டைரக்ஷன் பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். ஏன்னா ரெண்டு பெரிய ஸ்டார் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் பயங்கரமாக. நாங்கள் தனுஷ் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நிறைய விஷயம் இருக்குது அவர்கிட்ட. கார்த்திக் சார் இருக்கார். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து போதுன்ற அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் அவ்வளோ நிறைய இருக்குது இந்த படத்தில். அநேகன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நல்ல விளக்கம், அதோட அர்த்தம் சொன்னார் நண்பர் திரு உதயகுமார் அவர்கள். We knew, of course, what Anegan is, but what it is, அது நீங்கள் படத்தில் தான் பார்க்கணும். தட் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். என்னை பொறுத்தவரை அநேகனில் ஹவு இந்த ஃபேமிலிக்குள்ளே நான் வந்து என்ன சொல்லணும் இல்லையா, நான் ஒரு ஹோட்டலில் உட்காந்து கதை எழுதிட்டு இருந்தேன். ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் அதுக்கு அங்கே போகல. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், நானே எழுதணும், நானே டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற டைமில் ஒரு ஃபோன், பிரதிபா மேடம் அவரோட அசோசியேட் டைரக்டர் அவங்க ஃபோன் பண்ணாங்க. கேவி ஆனந்த் சார், டைரக்டர் கேவி ஆனந்த் சார் மீட் பண்ணோன்னாங்க. அது சர்ப்ரைஸ்ட். ஏன்னா 3 வருஷமாக யாருமே நம்மளை கூப்பிடல. யார் திடீர்னு நம்ம உதய் இப்போ கேட்டார்ல, எங்கே இந்த பக்கம்னு. இல்லை சும்மையா போயிட்டு இருந்தேன். அநேகன் ஆடியோ ரிலீஸ் பார்க்க வந்தேன். அந்த லெவல் தான் சினிமா. தூங்கும்போது கூட காலாட்டிகிட்டே தூங்கணும், இல்லைன்னா மறந்துடுவாங்கன்னு. பட் மறக்காமல் ஒரு டைரக்டர் வந்து கூப்பிடுறாருன்னு ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ். ஸோ வந்தார், வி மேட். எனக்கு தெரியும் அவரை முதல்ல, பட் ஆஸ் எ டிரெக்டர் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன். மீட் பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட்டு சொன்னது, ஆஃப்டர் வி செட்டில்டு, சார் இந்த படம் நீங்கள் பண்ண மாட்டீங்க சார், இந்த படம் நீங்கள் நடிக்க மாட்டீங்க சார், 1000 ரூபா பெட் கட்டிட்டு வந்திருக்கேன், ஆனால் கதை சொல்ல வந்திருக்கேன். ஐ மீன் என் என்டையர் கேரியரில் அப்படி யாரும் சொன்னதே கிடையாது. அண்ட் தட் காட் மீ க்யூரியஸ். அது என்ன ஒரு படத்தோட டைரக்டர், சச் அ வண்டர்ஃபுல், ஐ மீன் பிக் டிரெக்டர், சினிமாட்டோகிராஃபர் அவர். ரைட். ஏன்னா சைக்கலாஜிக்கலாக அந்த க்யூரியாசிட்டி யூ கெட். ஸோ எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு என் கதையெல்லாம் மைண்ட்லேருந்து கழட்டி வச்சுட்டு அவர் ஜஸ்ட் லிஸ்னிங். ஒரு 2 hours சொல்லி முடித்தார். நான் ஒரு போக்கர் ஃபேஸை வச்சுட்டு ரியாக்டே பண்ணல. அப்புறம் என்னை பார்த்துட்டு சொன்னார், சார் நல்லா தெரியுது நான் கரெக்ட், நீங்கள் படம் பண்ண மாட்டீங்கன்னு. இல்லை சார், அப்படி இல்லை சார், கேன் ஐ ஹேவ் ஜஸ்ட் 1 day அப்படின்னு கேட்டேன். கேன் யூ ஜஸ்ட் கிவ் மீ 24 hours? ஓகே சார் அப்படின்னு போயிட்டார். பட் ஆக்சுவலி டுக் மீ 3 days. என்ன நான் அப்போது அவர்கிட்ட சொல்லலைன்னா, ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். இந்த கேரக்டரை எப்படி பண்ணணும்னு அவர் சொல்லிட்டார். அது கதை சொல்லும்போதே இப்படி பண்ணணும், இந்த கேரக்டர்னையும் சேர்த்து சொல்லிட்டாரு. அதை நம்ம உள்வாங்கிட்டு அதை எப்படி பண்ணணும்னு நமக்குள்ளே ஓடும்ல, இந்த ஹோம்ஒர்க் நடக்கும் இல்லையா தலைக்குள்ளே. ஸோ ஐ வாஸ் திங்கிங், எனக்கு இட் டுக் மீ 3 days. சரி, ஐ வாஸ் கன்வின்ஸ்ட், ஓகே இந்த கேரக்டருக்கு வி கேன் ஜஸ்டிஃபை இட் பை பெர்ஃபார்மிங்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அநேகன் ஜீன் தான் அவரை கூப்பிடுவேன். ஏன்னா அமேசிங் அநேகன் டைட்டில் மாற்றி வச்சுட்டேன் ஃபேஸ்புக்கில். ஏன்னா ஆக்சுவலி தனுஷ் தம்பி கோச்சிக்காதீங்க, ஐ ஜஸ்ட் லைக் இஸ் வண்டர்ஃபுல். தென் நெக்ஸ்ட் அதுக்குள்ளே எல்லாம் ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன். அண்ட் அகரம் சார், நான் வந்து நம்ம ப்ரொடியூசர் அவர்கள், ஐ திங்க் உதய் கரெக்டாக சொன்னார், வி லக்கி டு ஹேவ் அ ப்ரொடியூசர் லைக் அகரம் சார் ஹூ லவ்ஸ் ஃபிலிம்ஸ். அவருக்கு ஆக்சுவலி இட் டசன்ட் நீட், பட் ஹி லவ்ஸ் ஃபிலிம்ஸ், ஜென்யூன்லி லவ்ஸ் ஃபிலிம்ஸ். என்னென்னா தம்பி கௌதம் வைராஜாவை பண்ணுறாங்க, நம்ம தனுஷ் தம்பி அவங்க ஐஸ்வர்யா தனுஷ் டைரெக்ஷனில் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் அவரை போய் நான் மீட் பண்ணேன். அப்போ எனக்கு தெரியாது நானும் நடிப்பேன் அவர் கம்பெனியில். விவர் லைக் ஒரு 5 minutes கழிச்சு வி லைக் டாக்கிங் லைக் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ். பட என்னென்னமோ பேசினோம், இட் வாஸ் வண்டர்ஃபுல், கேம் பேக். அப்போ எனக்கு தெரியல
தென் படம் சார் ஓகே அப்படின்னோம்னா ஃபோட்டோ செஷன் இருந்தது சார் ஆனந்த்ஜி சார் ஆஃபீஸில், கேவி ஆனந்த் சார் ஆஃபீஸில். ஸோ வி வெண்ட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் பாட் அ விஷயம். அதுக்கப்புறம் போனேன். லைக் ஐ வாஸ் ஐ பிகேம் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அது பட் அப்போ இருந்த கார்த்திக் முரளி நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்துருப்பீங்க. இவ்வளோ 39 வேஸ்ட்டு, இவ்வளோ குண்டு, இந்த படத்துலேயே வரும். சில நல்ல வேலை என்ன, தட்ஸ் வெரி ஷார்ட் போர்ஷன். அந்த மாதிரி குண்டானா இருந்ததே கிடையாது. பட் அப்பவும் தைரியமாக எடுத்துட்டார் டைரக்டர் சார். நான் டப்பிங்கில் தான் பார்த்தேன். சோதன் ஐயோ நானா இதுன்னு. அப்புறம் மெதுவாக குறைச்சிட்டேன். பட் த ஒண்டர்ஃபுல் ஜேர்னி இது பாஸ்ட் 1 year இஸ் லைக் சம்திங் அமேசிங். எனக்கு ஸ்பெஷலி எமோஷனல் கனெக்ட் கேவி ஆனந்த் சார் கிட்ட என்னென்னா, when nobody came, he came. அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் நடக்குது சார், அதனால நான் நடித்தாலும் வேஸ்ட்டு சார்ன்னு ஒரு விஷயம் சொன்னேன். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக he is convinced me like it doesn't have to be the same with everyone. I must thank you sir. என்னன்னா இஸ் சச் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். ஐம் நாட் சேயிங் நான் ஆல்ரெடி நடிச்சிட்டேன், அதனால் உதய மாதிரி கால் ஷீட்டுக்காக நான் கேட்கலாம். ஜஸ்ட் டெல்லிங் ஐ மீன். ஆனால் அட்வான்ஸ் புக்கிங் போட்டேன் அவர்கிட்ட. அடுத்த படத்தில் இன்னும் ஒரு சீன்னாலும் நான் வந்துட்டேன். ஏதாவது உங்களுக்கு நல்ல சீன் இருந்தால் சொல்லுங்கள் சார், சும்மா வரேன், நான் ஜாலியாக நடிப்போம். இன்னும் சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். இது என்கிட்ட யூனிட் நீங்கள் ஓம் அவர் எடுத்துக்கோங்க, ஆந்தனி சார் எடுத்துக்கோங்க, everybody is so talented. Dhanush தம்பி, I have to start with him. உதய் சொன்னார், I really feel proud we have an actor like Dhanush with us. நம்ம தமிழில், ஹிந்தியில், ஹாலிவுட்டில் கூட இப்போது என்னுடைய நம்பர் சேலஞ்ச் சொல்லிட்டு இருந்தேன், you must go to Hollywood also. He's got so much talent. அது உடம்புற தலையிலேருந்து கால் வரைக்கும் இஸ் டேலண்டட். And it is such a pride to have him an artist, நம்ம தமிழில். I've always maintained this. மற்ற மொழி எல்லாமே நமக்கு சினிமாக்கெல்லாம் மொழியெல்லாம் கிடையாது, பட் தமிழில் இருக்கிற நடிகர் மேலே எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லுவேன் இந்தியாவில். விச் இஸ் ட்ரூ. இருக்காங்க அஃப்கோர்ஸ், மலையாளத்துலலாம் இருக்காங்க வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ். பட் என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன தமிழ் என்ன, ஸோ இட்ஸ் லைக் தேட். There are great actors in Hindi also, we've seen all that. But தமிழ்நாட்டில் இருந்து தான் பிரிஞ்சது சினிமாவே. ஆல் ஆர் ஸோ கால்ட் ரீஜனல் ஃபிலிம்ஸ். தாய் வீடு இங்கே தான். ஸோ அப்படி இருக்கும் இந்த இடத்துல தென் அஃப்கோர்ஸ் மஸ்ட் டாக் அபவுட் அமீரா. இங்கே தான் தமிழ் தெரியாமல் இங்கிலீஷ்லேயே பேசினாங்க. இப்போ நான் பேசுகிற மாதிரி. But thing is, it's brilliant. Absolutely brilliant. நல்லா மிரண்டு போயிட்டேன். இந்த மானிட்டர் இப்போ நம்ம நடிக்கும் போதில் இந்த மானிட்டர்லாம் கிடையாது. சரி சிட் அண்ட் வாட்ச். கேவி ஆனந்த் சார் பக்கத்தில் உட்காந்துட்டு ஐ ஜஸ்ட் யூஸ் டு வாட்ச். எவ்வளோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஷி ஹேஸ். ஐ மீன் ஷி இஸ் நாட் அ பியூட்டிஃபுல் கேர்ள், ஷி இஸ் அமேசிங் ஆக்ட். ஷி இஸ் very, very, very fine, amazing future she has. And of course Aishwarya is there. We had a good time. I mean the entire unit, Anthony, I mean everybody. யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த விழா நாயகன் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள். ஆக்சுவலி ஐம் மீட்டிங் ஹிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நவ். நானே இப்போ தான் பார்க்குறேன் 2 பாட்டு. பிகாஸ் I mean, I'm not associated with songs in the film, but I'm sure they're brilliant. இது 2 பிடிச்சா மற்றது இது ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு. So it's like that, and I feel really proud and good that I am here standing with all of you, in front of you, confessing a lot of things, revealing a lot of things, but நிறைய சொல்லக்கூடாதுன்னு மேலெடுத்து கட்டளை. மெஜிஷியன்ஸ் ட்ரிக்கு மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டா, ஹவ் யூ மேக் இட்டுன்னு சொல்லிட்டாலே அது போயிடும், அந்த மேஜிக். ஸோ அந்த மேஜிக் யூ வில் சி அன்ஃபோல்ட் when you watch அநேகன்.
so happy to be here. ஒன்று கேவி ஆனந்த் அவர்களோட இணைந்து பணியாற்றுகிற 4வது படம், அண்டு அகரம் சாரோடைய ஏஜிஎஸ் ஃபிலிம்ஸோட கொலாபரேட் பண்ணியிருக்கிற 3வது படம். எஸ், ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் தனுஷ். தனுஷ் வந்து 2001 அவரை நம்ம மீட் பண்ணேன். ஸோ 2-3 படங்கள் நடுவில் அப்படி வாய்ப்பு நேர்ந்தால் கூட சரியான கரெக்டாக அந்த லாக் அதனால் இப்போ முதல் படம் பண்ணுற ஒரு வாய்ப்பு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். இந்த படத்தில் 6 பாடல்கள் இருக்குது. இந்த 6 பாடல்களும் வந்து ஒரு டைரக்டர் சுச்சுவேஷன் கொடுத்துருக்காருன்றதை விட அந்த அவர் க்ரியேட் பண்ண அந்த கதை கொடுத்துருக்கு அந்த 6 பாடல்களும். ஸோ அந்த ஒரு 3 காலகட்டங்களில் 4 கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் இருக்கனால ஸோ அதோட பிரதிபலிப்பாக அந்த பாடலுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ வைரமுத்து சாரில் ஆரம்பித்து ரோகேஷ் வரைக்கும் இந்த படத்தில் இந்த கதை உள்வாங்கியிருக்கு. அண்டு வைரமுத்து சாருடைய சன் கபிலனோட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். அண்டு எஸ், என்னுடைய முதல் படம் மின்னலிலே அமுதன் எழுதியிருக்காரு. அதில் மேடின்னு ஒரு சாங்கு பின்னணியில் வரும். அது எழுதிட்ட ஒரு இவர் தான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 12 வருஷம் கழித்து இந்த படத்தில் நான் அழைச்ச உடனே வந்து அவருடைய பெருந்தன்மை, அவர் 2 படம் இயக்கியிருக்காரு, இது டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து பண்ணியிருக்காரு. ஸோ போட சொன்னார், அவர் படத்தில் கூட அவர் லிரிக்ஸ் எழுதுனது இல்லைன்னு. ஏன்னா அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா லிரிக்கே இல்லாமல் ஒரு பாட்டு 5 நிமிஷம் ஓமவசியை வச்சே முடிச்சிருப்பார். ஸோ அந்த திறமை அவரை விட்டால் வேறு யாருக்கும் கிடைக்காது. ஸோ உங்கள் பாட்டுக்கு லிரிக்ஸே தேவையில்லை. அண்ட் பட் ஹஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப் இந்த யோலோன்ற ஒரு பாடல் நான் பார்த்துருக்கேன். அண்டு ரோஜா கடலே, அப்புறம் ஆத்தாடின்ற மாதிரி ஒரு இலக்கிய பாடல்களும் இருக்குது. அப்புறம் டங்கா மாதிரி காவியமான பாடல்களும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்டு தனுஷ், ஐ ஷுட் சே, நான் இப்போ தான் இந்த பாட்டை பார்க்குறேன் ஃபுல்லாக எடிட் பண்ணி. ஹஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. அண்டு தட் லொக்கேஷன், த கேரக்டர்ஸ், த காஸ்டியூம்ஸ், எவ்ரி திங் ஸ்பீக்ஸ். அந்த பாடலை எப்படி அவர் கேவியானந்த் அவர் முதல்ல என்கிட்ட சிச்சுவேஷன் சொல்லும்போது அவர் நினச்சிருந்தாரோ அது அப்படியே சொல்லலாம். இல்லை, நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் அமேரா, யூ லுக் ஸோ ப்ரிட்டி. அண்டு உண்மையுமே நான் மிஸ் பண்ண பாடல் வந்து ரோஜா கடலேன்ற பாடல். அதுதான் அவர் இப்போ ப்ளே பண்ணுவான்னு நினச்சிருந்தேன். சார் சொன்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் சாங்கை வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்னு ஒரு ஒரிஜினல் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு சில டெக்னிக்கல் ரீசன்னால் அதை இன்றைக்கி ப்ளே பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அநேகன் மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சொன்னாலும் அவர் கடவுளை குறிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இதில் வந்து தனுஷை வந்து ஒரு அவதாரம் மாதிரியோ ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு ஹீரோயிசத்துக்காக அந்த டைட்டில் வைக்கல. அவர் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக அப்படி ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் எவ்வளோ ஒரு மெயினாக படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் தான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக. நான் பண்ண படங்களில் ஸ்மக்லிங் இல்லை மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும், ஜெனட்டிக்ஸ் அது மாதிரிலாம். பட் இந்த படத்தில் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் ரொமான்ஸை மெயினாக வச்சு ஒரு காதலை மையப்படுத்தி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் வந்து ஏன் தனுஷ், இந்த படத்துக்கு ஏன் தனுஷ் அப்படின்னு பார்க்குறப்போ, அவருக்கு லவ்வில் இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு காதல், ஃபஸ்ட்டு காதலை சொல்கிறதா இருக்கட்டும், அந்த காதலை வழி நடத்துகிறதா இருக்கட்டும், அதில் வெற்றி பெறதா இருக்கட்டும், அதனோட தோல்வி, அவரோட இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அனுபவங்கள் உள்ள ஆள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது படத்தில் நடித்த படத்தில் சாரி. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ அனுபவம் உள்ள ஒரு காதல் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா ஒரு படங்கள் அவர் பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியலோட உச்சமான படங்களையும் பண்ணியிருக்காரு, அதே சமயத்தில் ரொம்ப யதார்த்தமான படங்களையும் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அவர் ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவரை ஃபஸ்ட்டு அவரை கூப்பிட்டுருந்தேன். நாங்கள் ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசுகிறப்போ அவர் வந்து நான் கதை கூட சொல்ல ஆரம்பிக்கல. அவர் அப்படி ஆரம்பிக்கும் போதே அவர் இந்த படம் பண்ணுறேன்ற மாதிரி தான் வந்து சீட்டில் உட்காந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பாதி சொல்லும்போது எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி தான் லுக்கில் இருந்தார். ஏன்னா
அவர் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். நானும் அவர் மேலே வந்து ஒரு 4 கேரக்டர் 4 வித்தியாசம். நீங்கள் 2 சாங் பார்த்தீங்க, அந்த 2 சாங்லேயே பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும், அது டோட்டலாக வேறு. இது வந்து நாட் ஒன்லி ஒரு லுக் மட்டும் இல்லை, இது ஒரு காஸ்டியூம்லேருந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி, ஒரு ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே கலந்து இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பல விதமாக இருக்கும். அப்புறம் தனுஷ்கிட்ட இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, யூஸ்வலாக பார்த்தீங்களா ஒரு போயிட்டு ஒரு எல்லா வேலையும் சினிமாவில் இருக்க எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு வெரி பங்க்சுவல். இப்போ நான் கூட 2-3 நாள் லேட்டாக போயிருக்கேன் ஷூட்டிங்க்கு. ஒரு கரெக்டாக டாட்டாக இருப்பார். அப்புறம் எந்த விதத்தில் என்ன சொல்கிறோமோ படிச்சுட்டு ஒப்பீனியன் கூட சொல்ல மாட்டார். ஒரு அப்ரிஷியேட் பண்ணி அந்த மாதிரி இமீடியட்டாக அந்தளவுக்கு நான் அவ்வளோ கோஆப்ரேட்டிவ். ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்குது, நிறைய ரொம்ப த்ரில்லிங்கான நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, அதுவும் நிறைய பண்ணியிருக்காரு. வி ஆர் வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கும் இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்கள் அவர் என்கிட்ட சில விஷயங்கள் கேட்பார், நான் அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்குறத ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி கேட்டுப்போம். அது இது வரைக்கும் எதுக்குமே அவரும் நான் கேட்டது அவரும் மறுத்ததில்லை, அவர் கேட்டது நான் மறுத்ததில்லை. ஏன்னா ஒரே விஷயம், அவர் கேட்குற விஷயம்லாம் இங்கே ஏதாவது ஒரு ஊரில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம்னா பாண்டிச்சேரியில் இங்கே ஏதாவது நல்ல வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்கா, இல்லை அந்த மாதிரி அந்த லெவலில் தான் இருக்கும். நாளைக்கு நான் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் லேட்டாக வரலாமா, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நான் கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு 3 நிமிஷம் மூச்சை பிடிச்சிட்டு இருக்க முடியுமா, அப்புறம் மேலே ஒரு 60 அடி கீழே ஜம்ப் பண்ண முடியுமா, அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஒரு நல்ல ரொமான்டிக் ஃபில்மாக இருந்தால் கூட நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் கார்த்திக் சார், அவர் சொன்ன மாதிரி தான் என் அசிஸ்டண்ட் இல்லை யார் இந்த கேரக்டர் பண்ண முடியும் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ எல்லோரும் சார் தான் சொன்னாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு இல்லை நான் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சின்ன ஜமீன் ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒரு கிளாஷ்க்கு போயிருக்கேன், சின்ன ஜமீன் படத்துக்கெல்லாம் போயிருக்கேன், அரண்மனை கவனம் அந்த மாதிரிலாம் போயிருக்கேன். ஸோ அப்போயே தெரியும் எனக்கு அவர் இல்லை ஒத்து வர மாட்டார், அவர் எப்படி லேட்டாக வருவார், அது பண்ணுவார் எனக்கெல்லாம் அதான் வேணாம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் முதல்ல ஒத்துக்க மாட்டார், படம்லாம் பண்ண ஒத்துக்க மாட்டாருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் இல்லை நான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் பிரதிபா மேடம் அவங்க தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் போகும்போது உள்ளே நுழையும் போது, சார் நீங்கள் படம் பண்ண மாட்டீங்க, நான் கோயிங் டு வின் 1000 rupees என் அசிஸ்டன்ட் கிட்டேருந்து தான் சொல்லி உள்ளே போனேன். அவர் சைலண்டாக கேட்டார். கேட்டுட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஓகே பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. நம்ப முடியல. ஆனால் அவர்கிட்ட ஷூட்டிங் நடக்கிற கூட உள்ளே மேக்கப் மேன்லேருந்து வெளில வந்துட்டார்னா உள்ளவே போக மாட்டார். பெரிய தொல்லை. ஒரு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பார், சேர் போட்டு ஒரு தள்ளி உட்காந்துட்டு இருப்பார். எனக்கு ஒரு டவுட் கூட வந்துடுச்சு, ஏன்னா தனுஷை இவருக்கு தெரியாமல் கதையை மாற்றி தனுஷை வச்சு எதாவது வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறோமோ அப்படி எதாவது டவுட் பட்டு உட்காந்துட்ருக்காரு. எனக்கு கூட ஒரு சந்தேகம் வந்தது. இல்லை அப்புறம் தான் தெரிஞ்சது அவரோட இன்வால்மெண்ட் எனக்கு. ஏன்னா அவரை நான் சின்ன ஜமீன் அந்த படத்தெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ அவரை பார்க்குறப்போ ஒரு பெரிய ஒரு இன்வால்மெண்ட் படத்தில் ஒரு கேரக்டர் கூட எனக்கு ஒரு நல்ல ரூம் கொடுத்தாரு. நான் ஒரு கேரக்டர் பில்டப் பண்ணுறதுக்கு அவரோட நான் பேசிட்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்லாம் கேட்டுட்டு வந்தால் கூட அவர் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அவர் வந்து சொல்லுவார். உடனே இப்போ நமக்கு ஃபைனலாக இல்லை இப்படி பண்ணலாமா சார் இப்படி பண்ணலாமா இமீடியட்டாக எந்த விதமான ஒரு மறுப்பு இல்லாமல் உடனே ஒத்துக்கிற ஒரு விஷயம். நான் ஒரு கிளைமேக்ஸ் ஒரு 3 பேப்பர் ஒரு 3 pages இவங்களை 2 பேரும் சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி லவ்வில் சேர்த்து வச்சு சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அது அந்த இடத்துல வந்து இவருக்காக ஒரு 3 pages கிளைமேக்ஸின் எடுத்து வச்சுருந்தா கையில் எடுத்துகிட்டு போனால் இவர் ஒரு 10 பேஜ் எடுக்கிறார் கையில் எழுதிட்டு. ஸோ அதை படித்து பார்த்தா அது அந்த கிளைமேக்ஸ்க்கே வேறு ஒரு பரிமாணம் கிடச்சிது. நிறைய அவரோட டயலாக்ஸ்லாம் யூஸ் பண்ண எதுக்கு சொல்லணும்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 நாள் ராத்திரி தூங்காமல் தான் அதெல்லாம் எழுதியிருக்க முடியும். அந்த கண்டிப்பாக அவரோட இன்வால்மெண்ட் இஸ் சம்திங் யாரும் நம்ப முடியாத ஒரு இன்வால்மெண்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு வந்தது அவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு அவர் கூடலாம் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்தில் ஹாரிஸ் இந்த சாங்ஸ் ஹாரிஸ் சுபா ஆண்டனி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையும் ஏற்கனவே மாற்றானில் கோலை அயனில் பேசுகிற கட்டன் ஃபேஸ் பண்ணி வச்சிடலாம். இருந்தாலும் ஹாரிஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை ட்ராவல் ஆகிற விதத்துக்கு இந்த குத்துப்பாட்டுன்னு எடுத்துங்களேன், அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு சாங் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு நடுவில் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது ஒன்று போட்டு விட்ருவார். அதுமாதிரி ஒரு குத்துப்பாட்டுன்னா அதுக்கான ஒரு தாரை தப்பட்டை அதெல்லாம் இருக்கணும். கூட வேறு இதெல்லாம் வரும்போது அதோட பேக்ரவுண்டுக்கும் இந்த மியூசிக்கும் ஒத்து வராது. அந்த மாதிரிலாம் அவருக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும்
நான் வந்து இந்த படத்தை இந்த கதை அதான் அவர் சொன்ன மாதிரி இது எனக்காகவோ அதுக்காகலாம் பண்ணல, அந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ்க்காக தான் அவர் மியூசிக் பண்ணியிருக்கார். அதனால தான் இவ்வளோ வெரைட்டியாக ஒரு ஃபோக் சாங் இருக்குது, ஒரு ரெகே பீச் ரெகே இருக்குது, ஒரு ராஜாராணி மாதிரி சாங் இருக்குது. எல்லா வகையான சாங் ஒரே ஆல்பத்தில் ஐ திங்க் அவர் பண்ண படத்தில் இது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த டங்கா மாதிரி சாங்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க யாருக்கிட்ட கேட்டாங்க, ஏன்னா இவர் ஹாரிஸ் இப்படிலாம் பண்ணியிருக்காரு. அதான் அப்போ தான் நான் சொன்னேன், அவர் வந்து அவர் என்ன லெவல் இறங்கி போய் பண்ணியிருக்காரு. ஆமாம், அவர் லெவல் அவர் தரைக்கு தர துரைக்கு துரைன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட சுபா பற்றி சொல்ல வேண்டாம், நிறையா எங்களுக்கு ஒரு 20 வருஷம் பழக்கம். அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சுபாவாக இருக்கட்டும், ஹாரிஸ் அண்ட் ஆண்டனி, இவங்களாம் வந்து என்னோடய ஒர்ஸ்ட் கிரிட்டிக். ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே, கிரண் ஆல்சோ, ஓம் ஆல்சோ, எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஒரு கன்சீவ் பண்ணி பேசுகிறோன்னா இது ரைட்டு ராங்குன்றதில் என்னை சுற்றி நான் ஜால்ராங்களை வச்சுக்கிறது இல்லை. அதாவது நம்ம சொல்கிறதெல்லாம் ரைட்டுன்னு சொல்கிறது, என்னோடய அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பார்த்திங்கன்னா என்னை கேள்வி கேட்க இல்லை இது ரைட்டு தப்பு அப்படின்னு சொல்கிறவங்கள தான் நான் ரொம்ப அவங்க கூட தான் நிறைய மூவ் பண்ணுவேன். அப்படி பார்க்குறப்போ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒய்ஃபாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இந்த நேக்கிங் எப்போ பார்த்தாலும் இது பண்ணால் தப்பு, அது பண்ணால் தப்பு, டம்ளர் சாப்பிட்டியா, காஃபி சாப்பிட்டியா, இங்கேயே வச்சு அங்கே வை, சிங்கில் போடல, ஏதாவது ஒன்று குத்திட்டே இருப்பாங்க. பல ஒய்ஃபும் இருக்காங்க, பல ஹஸ்பண்டாக இருக்காங்க. நல்ல விஷயத்துக்காக தான், க்ளீனாக இருக்கணும், பெட்டு க்ளீனாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிட்ட வாழறதே இவ்வளோ கஷ்டம்னு வச்சுங்களேன். இது வந்து ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ், ஒரு சுபாவில் வந்து பார்த்திங்கன்னா சூ ஒரு மாதிரி, பா ஒரு மாதிரி. சூக்கு வந்து சென்டிமெண்ட் வரும், அது பாக்கு வந்து சென்டிமெண்ட்டான விஷயம், அக்கா சென்டிமெண்ட்டு, தங்கச்சி சென்டிமெண்ட்டு, அம்மா சென்டிமெண்ட்டு, இந்த மாதிரிலாம் யோசிப்பார். சூ வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் இருக்கணும், கொஞ்சம் காமெடிலாம் நல்லா வரும், அது இருக்கான்னு பார்ப்பார் படத்தில். ஹாரிஸ் வந்து பக்கா என்ன சொல்லுவாங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் படம், ஒரு ஓடுற படம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு இலக்கணம், ஒரு புக்கே போட்டு வச்சுருப்பார். அந்தளவுக்கு ஒரு ஹாரிஸோட ஒரு பெரிய பலம். ஒரு நல்ல காமெடி இருக்கணும், ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்க வரவங்க என்ஜாய் பண்ணணும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லா விஷயம் அந்த மாதிரி அவர் அப்படியே ஆண்டனி கிட்ட பண்ணி வச்சு எடிட்டிங். ஆண்டனி அவங்க சரியான கசாப்பு கடைக்காரன். அது ஒரு கசாப்பு கடைக்காரன். அது கோழி, ஆடு, அது உயிர் இருக்குது, அது துடிக்கும், அதெல்லாம் பார்க்க மாட்டார். அந்த மாதிரி என்ன சொல்ல வர சொல்லணுன்னா அதுக்கு போ, அந்த அடுத்த சீன் அதான் அங்கே போ, ஏன் இதுக்கு இங்கே வேஸ்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி. இங்கே பார்த்தோன்னா ஹாரிஸ் வந்து ஒரு சீனை வந்து ஒரு காமெடியை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பார். அவன் வந்து நீ அடுத்த சீனுக்கு போ அந்த மாதிரி. இங்கே பார்த்தா ஐயோ தங்கச்சி சென்டிமெண்ட்டு போதுன்னு வரும்பா. சூ ஒரு மாதிரி. இந்த ஓமன் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, கேமராமேனு, அவர் பேசவே மாட்டார், ஒரு லுக்கு கொடுப்பாரு. அது பார்க்க அந்த லுக்கு வாங்கும்போதே தெரிஞ்சிடும் அது காலின்ட்டு. ஸோ ஒரு பொண்டாட்டிக்கிட்ட வாழ்ந்தெல்லாம் 2 பொண்டாட்டிக்கிட்ட வாழ்ந்தெல்லாம் அந்த 7-8 பொண்டாட்டிக்கிட்ட குடும்பம் நடத்துகிற விஷயம் ரொம்ப. ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா, எல்லாருமே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டை விரும்புகிறவங்க, படம் நல்லா வரணுன்றதை விரும்புகிறவங்க. ஸோ இவங்க எது சொன்னாலும் நம்ம வீட்டுக்கு போகும்போது ராத்திரி தூக்கம் வராது. என் ஒய்ஃப் கிட்டே நான் படுத்துட்டு இருக்கும்போது நான் இதை தான் யோசனை பண்ணிகிட்ருப்பேன், இவங்க சொன்னதெல்லாம். அப்படி படுத்துட்டு இருக்கும், அப்படி யோசனை பண்ணுறப்போ இவங்க சொன்ன விஷயத்துலலாம் பார்த்து ஃபில்டர் பண்ணும்போது இல்லை. ஸோ ஹாரிஸ் என்ன சொன்னார், ஆண்டனி என்ன சொன்னார், சுபா என்ன சொன்னாங்க, அங்கே சொல்லும்போது இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணுறப்போ ஒரு ஃபில்டராகி ஒரு விஷயம் வரும். அதுதான் அந்த படத்தில் வந்திருக்கு. ஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஒரு ஏதாவது நம்மளை இன்னும் ஓடிட்டே இருக்க வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என் கூட இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண இந்த க்ரூ மெம்பர்ஸ் தான். அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா கிரண், ஓம் பற்றி சொல்லணும், கேமராமேன். நான் ஒர்க் பண்ண மற்ற படங்கள்லாம் என்னோடய அசிஸ்டண்ட் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட் MS பிரபு அந்த மாதிரி அயன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக இந்த படத்துக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததே இல்லை. அவரோட ஆரம்பம் வாகை சுடுவேன் ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட படம். ஸோ இந்த படத்தில் அவர் கூப்பிட்டு மாதிரி பேசினப்போ இந்த படத்தில் வந்து நான் நிறைய என்னை இன்டர்ஃபியர் பண்ணாமல் அந்த அளவுக்கு ஒரு நான் இப்போ ஏன்னா ஒரு பழக்கம் இல்லைன்றதுனால ஒரு தெரிஞ்சவங்ககிட்ட தான் போய் ஏதாவது பாக்கெட்டில் கை விட்டு எடுக்க முடியும். இவர் கொஞ்சம் அவ்வளோ பிகினிங்கில் பழக்கம் இல்லைன்றதால அவரே ரொம்ப திறமையானவர், ரொம்ப ரொம்ப சினிமாவை வேறு மாதிரி. இப்போ என்னோடய பார்வை இல்லாமல் இவரோட பார்வை வேறு மாதிரி இருந்தது. ஸோ அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அது மாதிரி பண்ணியிருந்தோம். அப்பப்போ எங்கேயாவது நான் அவர் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்க இவங்க எல்லாருமே சொல்கிறேன், ஓம் மட்டும் இல்லை, எல்லாருமே ஹாரிஸ்லேருந்து எல்லாருமே இந்த படத்தில் வர நல்ல விஷயங்களுக்கும் அவங்க தான் காரணம். அது எங்கேயாவது கொஞ்சம் சொதப்பல் அங்கே எங்கே இருந்ததுன்னா அது நான் பண்ணதாக இருக்கலாம், நான் இன்டர்ஃபியர் பண்ணதுனால இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ரொம்ப நல்ல டீம். அப்புறம் கிரண் ஆர்ட் ரைட்டர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் செட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய
ஒரு ஒரு புத்தர் டெம்பிள் மாதிரி ஒரு பெரிய சீக்வன்ஸ்லாம் பெரிய செட்டெல்லாம் போட்டிருக்காரு. ஹைதராபாத்தில் ஒரு பெரிய லெவலில் 1.5 கோடிக்கு செலவு பண்ணி அது மாதிரிலாம் பெருசாக ஒரு கோயிலே போட்டோம் செட்டு. அந்த மாதிரி பண்ண ஒரு கடைசியில் செட்டு வந்து ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப ரியலாக இருந்தது. இவ்வளோ ரியலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் நம்ம கேட்டு இல்லை இங்கே ஏதோ டச் பண்ணி இங்கே ஒரு டச் பண்ணி இப்படிலாம் சொல்லிட்டு இருப்போம். அவர் கடைசியில் இப்போ கோல் அப்படி தான் பண்ணிங்க. 3வது மாடி ஒரு கோலை ஒரு இந்த கிளைமேக்ஸ் நடக்கும் கோலை. அது பார்த்திங்கன்னா ஒரு அந்த பில்டிங் 1 மாடி தான். அதுக்கு மேலே ஒரு ஃபுல் போட்டது எல்லாமே செட். அந்த கடைசியில் ஜீவா அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறது, கீழே விழுறது, அந்த ஃபுல் மிலிட்ரி புல்லட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் போட்ட செட்டில் நடந்தது. யாருக்குமே தெரியல. அவருக்கு அந்த படத்தில் அவார்டு கூட கிடைக்கல, எந்த அவார்டும் கிடைக்கல. இந்த தொட்டி வைக்கிற அந்த மாதிரி படங்களுக்கு தான் அவார்டு கிடச்சிது. ஸோ அதனால் வேணுட்டு கொஞ்சம் செட்டு தெரிகிற மாதிரி எதாவது பண்ணிட்டோம்லாம் கூட கேட்டார். ஸோ அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் செட்டில் இன்னும் கொஞ்சம் ரியலாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், கொஞ்சம் அங்கங்கே ஃபினாயிலாம் தெளிச்சு விட்டார். அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து அவனை கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அப்படி இருக்கும்ட்டு அந்த மாதிரி ஒரு ஸோ டைரக்டர் ரொம்ப. அப்புறம் பார்த்தா அனு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் ஆட் ஃபிலிம் பண்ணதுலேருந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைம்லேருந்து நான் அசிஸ்டண்ட்டாக பேசிக்கிட்டு ஒர்க் பண்ணியிருந்தப்போ அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து பழக்கம் ரொம்ப டெடிக்கேட்டட். அதாவது நம்ம தான் வந்து இது முடிஞ்சுது அது முடிஞ்சுதான்னு கேட்பாங்க. இவங்க வந்து நான் இது காஸ்டியூம்ஸ் ரெடி நீ எப்போ பார்க்குறீங்க அந்த மாதிரி கேட்குறவங்க. இந்த படத்தில் வந்து காஸ்டியூம்ஸ்க்கு பெரிய வேலை இருக்குது. ஒரு ஆர்ட் டைரக்ஷன் அண்ட் காஸ்டியூம்ஸ்க்கு பல இப்போ இந்த ஒரு சாங் பார்த்திங்கன்னா ரொம்ப மாடர்னான ஒரு பீச் சாங் மாதிரி, அந்த அடுத்த சாங் பார்த்திங்கன்னா டங்கா மாதிரின்ட்டு ஒன்று. ஸோ அதுலேயே நீங்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. அது தவிர இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் கொஞ்சம் ஹெல்ப் நிறைய தேவைப்படுது. நான் டைரக்டர் காந்தி கிருஷ்ணாவுக்கு கேட்டேன், கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஒரு பெரிய அவரோட பங்களிப்பு இந்த படத்தில் இருக்குது. அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ஸ் என்னோடய பெரிய பலம். அது தவிர வெங்கட், லோகு இவங்கெல்லாம் வந்து அந்த சொன்னால் அந்த லொக்கேஷன் அடுத்த நாள் ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல டீம் எனக்கு அமைஞ்சுது. அது தவிர லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஏஜிஎஸ், மிஸ்டர் அகோரன் சார், மிஸ்டர் கணேஷ் சார், சுரேஷ் சார், இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஆஃபீஸ்க்கு ஏஜிஎஸ் ஆஃபீஸ்க்கு ஆல்மோஸ்ட் வீட்டு மாப்பிள்ளை மாதிரி ஆகிட்டேன். யூஸ்வலாக வீட்டு மாப்பிள்ளை மாதிரி இருந்தாங்கன்னா முதல் நாள் எல்லாம் ஒரு பெரிய பந்தி வச்சு ஒரு இவ்வளோ வகையான சாப்பாடு எல்லாம் இருக்கும். போக தெரிஞ்சு கடைசியில் ஒரு சட்டியில் போய் எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த கம்பெனியில் இன்னைய வரைக்கும், அதாவது இந்த படத்தில் வந்து அவங்க ஓப்பன் பட்ஜெட், அது வந்து இந்த டீமோட பலம் என்ன, அந்த பலத்துக்கு என்ன செலவு பண்ணலாம் அதெல்லாம் பார்க்காம ஒரே ஒரு விஷயம், ட்ரஸ்ட், நம்பிக்கை. இந்த படம் நல்லா வரும், இந்த விஷயம் நல்லா வரும், இந்த டீம் நல்லா பண்ணுதுன்ற ஒரே நம்பிக்கை. அதை வச்சுட்டு அவங்க அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய அளவில் செலவு பண்ணியிருக்காங்க. படமும் அது மாதிரி பண்ணது மட்டும் இல்லாமல் என்னென்னா ஒரு என்கரேஜ்மெண்ட். இப்போ இந்த ஃபங்க்ஷனே வந்து ஒரு பெரிய லெவலில் நேரு ஸ்டேடியமில் ஒரு பெரிய லெவலில் எல்லோரையும் கூப்பிட்டு பெரிய லெவலில் பண்ணணுன்றது தான் அவங்க டாக்டர் அர்ச்சனா கல்பாத்திக்கும் அகோரன் சார் இவங்களுக்கெல்லாம் விருப்பம். அதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. எங்களுக்கு கடைசி நேரம் வரைக்கும் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் போனதில் ஷார்ட் டைமில் இந்த ஆடியோ உடனே ரிலீஸ் பண்ணுன்றதுனால ஷார்ட் டைமில் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது, மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது பத்திரிக்கை நீங்கள் தான், மீடியா தான். ஸோ உங்கள் எதிர்க்க இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவுக்கு வந்தோம். இதை தவிர லிரிக் ரைட்டர்ஸ் சிஎஸ் சமுதன் பார்த்திங்கன்னா எனக்கு அதே மாதிரி ஆட் ஃபில்ம்ஸ் பண்ணும்போது அவர் ஆட் ஃபில்ம்லாம் ஒர்க் பண்ணியிருந்தார். நிறைய ஜிங்கிள்ஸ். அப்புறம் ஹாரிஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்கப்போ யார் பண்ணலாம் இந்த சாங்ஸ் ரொம்ப யூஸ்வலாக இல்லாமல் வேறு மாதிரி இருக்கணும், யார் பண்ணலான்றப்போ ஹாரிஸ் தான் சஜஸ்ட் பண்ணார். இந்த மாதிரி எனக்கு ஜிங்கிள்ஸ்லாம் ஒர்க் எனக்கு அமுதன் தெரியுமே அப்படின்னு சொன்னால் அவர் தான் ஜிங்கிள்ஸ்லாம் ஒர்க் பண்ணி. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட பாட்டை, ஹாரிஸோட பாட்டை கிண்டல் பண்ணி படம் எடுத்தவர் அவர். அப்படியும் இருந்தும் இல்லை அவரை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னது ஹாரிஸ் தான். ஸோ அவரை வச்சு இந்த பாட்டை, இந்த போதுண்டா சாமி யோலோன்றது ஒரு நல்ல ஒரு சொற்றொடர், அது மாதிரி அதுக்கு அவர் பண்ணார். கபிலன் வைரமுத்து. ஸோ எனக்கு ரொம்ப நாள் அவர் பழக்கம். அவருக்கு ஒரு சாங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இப்படி ஒரு நல்ல பையனை பார்க்க முடியுமான்ற மாதிரி ஒரு பையன். இவருக்கெல்லாம் எப்படி கல்யாணம் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு பையன். ஒரு வெரி நைஸ். ஒரு இப்போ ஒரு புக்கு எழுதியிருக்காரு. ஆனால் ஒரு புக்கு படிக்கிறப்பவே நிறைய ரொம்ப ஒரு ஆசை உணர்ச்சி புரிஞ்சுது. இன்னொரு சாங் வந்து இது மாதிரி டங்கா மாதிரின்னு வரப்போ யார் பார்க்கலான்னு கிரண் தான் சஜஸ்ட் பண்ணார். வியாசர்பாடியில் அது மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரோகேஷன் முத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆல்பம்லாம் போட்டு அந்த ஆல்பம்லாம் போட்டு பார்த்து கேட்டு
அவர் கூப்பிட்டேன். பட் அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பெரிய புதையிலே இருக்கு ஒரு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ரவுண்டு வருவார்னு நினைக்கிறேன். அப்புறம் வைரமுத்து சார், பத்மபூஷன் வைரமுத்து சார். ஸோ நான் அவரோட வந்து முதல்வன்லேருந்து இந்த மாதிரி கேமராமேனாக ஒர்க் பண்ணும்போதே அவர் வரிகள் பல காட்சிகளை திறந்து விடும். நம்ம லொக்கேஷனே மாற்றிடும் அவரோட வரிகள், அந்த மாதிரி ஒரு வரிகள். ரொம்ப அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எல்லாம் அந்த அவர் எழுதின 3 பாட்டு எழுதியிருக்காரு. 3 பாட்டுலேயும் இவரோட இந்த ரோகேஷ் பண்ண பாவத்தெல்லாம், டங்காமாரி பாவத்தெல்லாம் வைரமுத்து சார் தான் பேலன்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ரொம்ப ஐ திங்க் வேறு யாரும் விட்டுனா தெரில எனக்கு. எனிவே நன்றி, வணக்கம். கடைசியில் அமேரா பார்த்திங்கன்னா பார்க்கறது கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு காரணம் அந்த படத்தில் செலக்ட் பண்ணதுக்கு. ஸோ பட் அப்படி தான் இருக்கும். பட் வெரி 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 என்ன சொல்லுவாங்க, யூஸ்வல் நம்ம காஜல் அண்ட் தமன்னா இவங்கெல்லாம் பார்க்குறப்போ ஒரு 10 பட்டன் வச்சுட்ருப்பாங்க. சிரிப்பு, அழுகை, சோகம் எல்லாம். ஏதாவது ஒரு பட்டனை அழுக பட்டன்னா அழுக வந்துடும். ஒரு சோகம், வெக்கம், டப்புன்னு ஒரு 10 பட்டன்லேயே நம்ம ஒரு படத்தை முடிச்சிடலாம். பட் இந்த பொண்ணுக்கிட்ட தான் தெரிஞ்சது, உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ ஒரு விஷயத்துக்கு மேலே ஒரு நம்ம சொல்கிறத மீறி ஒரு விஷயம் வரும். வெரி 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 சென்சிட்டிவ். நீங்கள் வந்து டோன்ட் அண்டர் எஸ்டிமேட்டர். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். கண்டிப்பாக வந்து கார்த்திக் சாரையும் தனுஷும் ஓட விரட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஐஸ்வர்யா தேவன் வெரி மெச்சூர்டு கேரக்டர். அவங்க ஃபேஸில் ஒரு சோகம் இருந்தது. அதுதான் அந்த படத்துக்கு அவங்கள மெயினாக செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். வெரி குட் ஆக்டர்ஸ். ஒரு மெச்சூர்ட் கேரக்டர். அதை ரொம்ப அழகாக, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கேவி ஆனந்த் சார் அவர்களுடைய அவர் படங்களுடைய ஒரு பொதுவான உள்ளடக்கமாக ஒரு 3 விஷயங்களை நான் பார்க்குறேன். ஒன்று வந்து சில எல்லைகளுக்கு உட்பட்ட ஒரு பொழுதுபோக்கு, அதுக்கப்புறம் அதோட ஒரு இழையோடும் ஒரு சமூக பிரதிபலிப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு வித்தியாசமான காட்சி அமைப்பு. இந்த 3 விஷயமும் வந்து அவருடைய எல்லா படங்கள்லையும் வந்து பார்த்துக்கிட்டு வரேன். இந்த படம், இந்த கான்ஃபிகரேஷனில் வந்து இந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நடிகர் தனுஷ் அவர் வந்து ஒவ்வொரு படத்துலேயும் வேறு மாதிரியான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் வந்து ஒரே படத்தில் வெவ்வேறு பரிமாணங்களில் வந்து அவர் வர்றதும் வேறு ஒரு பாடி லாங்குவேஜை வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறதும் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணுது. இந்த பரிமாணங்களை எல்லாம், இந்த ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாம் எங்கள் தலைமுறை நடிகர்களுக்கு சொல்லிக் கொடுத்த நவரச நாயகன் திரு கார்த்திக் அவர்கள், அவருடைய புன்னகையும் இந்த படத்தில் வந்து சேர்ந்துருக்கிறது வந்து அது அந்த எதிர்பார்ப்பை வந்து இன்னும் அர்த்தமுள்ளதாக்குது. இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கரண்ட் பாய்ச்சின மாதிரி ஹாரிஸ் அவர்களுடைய இசை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் தெய்வங்கள் இங்கே, திரவியம் இங்கே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். இது வந்து இந்த பாட்டை பற்றி டைரக்டர் அவர் வந்து சிச்சுவேஷன் சொன்னப்போ 2 விஷயம் சொன்னார். ஒன்று வந்து இந்த உலகத்தின் மீதான காதல், அப்புறம் காதல் மீதான காதல். இந்த 2 விஷயத்தையும் சொல்லணும், ரொம்ப சுருக்கமாக சொல்லணும். அதுதான் இந்த பாட்டு அப்படின்னு சொன்னார். அதுதான் தெய்வங்கள் இங்கே, திரவியம் இங்கே, மழலை பேசும் மழை இங்கே, மாமலை இங்கே, மணிச்சிகை இங்கே, மஞ்சள் சிந்தும் வெயில் இங்கே, மனமெல்லாம் சிறகே, உலகெல்லாம் உறவே அப்படின்ற ஒரு பாட்டு. இந்த பாட்டில் வந்து மணிச்சிகை அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று போட்டதும், அதாவது இந்த உலகத்தில் மிகப்பெரிய அழகும் இருக்குது, மிகச்சிறிய அழகும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மலையும் இருக்குது, மலர்களும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்ட்டு வெறும் மலர்கள்னு ஏன் சொல்லணும், ஒரு பூவின் பெயரை சொல்லலாமே அப்படின்னு மணிச்சிகைன்றது சங்க இலக்கியத்தில் கபிலர் பாட்டில் வர 99 வகை பூக்களில் அதுவும் ஒரு வகை. இதை வந்து நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, இதை கண்டிப்பாக இருக்கணுமா, இதை மாற்றிடலாமே, மலர்கள்னே மாற்றிடலாமே அப்படின்னு. அப்போ ரெக்கார்டிங் தியேட்டரில் ஹாரிஸ் சார் வந்து இதை பார்த்துட்டு, மணிச்சிகை சவுண்டிங் ரொம்ப அழகாக இருக்கே, இது நம்ம இதை வைக்கலாம், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்து அந்த பாட்டை கேட்டுட்டு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, தம்பி மாமலை இங்கே மணிச்சிகை இங்கேன்னு எழுதியிருக்கீங்க, எனக்கு மலைக்கு ஷார்ட் இருக்குது, நான் வச்சுருவேன், மணிச்சிகைக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டார்.
ஆனால் வந்து அது ஒரு அப்ட்ராக்டான ஒரு சுச்சுவேஷன். ஸோ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த ஒரு அழகான ஒரு பாடல் சூழலை கொடுத்ததுக்காக டைரக்டர் அவர்களுக்கும் ஹாரிஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் ரோஜா கடலே அப்படின்ற ஒரு பாட்டு, அப்புறம் தொடுவானம் அப்படின்ற ஒரு பாடல், ஆத்தி ஆத்தின்ற பாட்டு, இந்த 3 பாட்டையும் அப்பா எழுதியிருக்காங்க. எப்போவுமே அப்பா ஹாரிஸ் அவர்களுடைய அந்த ஒரு காம்பினேஷன் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு கூட்டணி. மஜ்னுவில் தொடங்கி இன்றைக்கி வரைக்கும் வந்து அவர்களுடைய எல்லா பாடல்களும் இன்றைக்கும் ரேடியோ ஸ்டேஷன்ஸில் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வெற்றி வந்து மீண்டும் தொடரும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய ஸ்கூல் சீனியர் இயக்குனர் பாடலாசிரியர் CS அமுதன் அவர்களுக்கும் ராகேஷ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது ஒரு மகிழ்ச்சியான உழைப்பு இந்த படம். அந்த உழைப்புக்குரிய பலன் இருக்கும்னு நம்புகிறோம். நான் ஃபஸ்ட்டு வாட்டி இந்த படத்தில் பாட்டு எழுதியிருக்கேன், அதுவும் பெரிய படம். அது கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். கேவி சாருக்கும் ஹாரிஸ் ராஜ் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த சான்ஸ் எனக்கு கிடைக்க காரணமாக இருந்த ஆர்ட் டைரக்டர் கிதன் நான் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். தனுஷ் சார் ஃபஸ்ட் வாட்டி பாரு நேரில், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. டங்கா மாதிரின்ற பாட்டு நான் எழுதியிருக்கேன் படத்தில். ஒரு நல்ல ஒரு கானா பாடல், நார்த் மெட்ராஸ் பாடல். அது நான் சின்ன ஆல்பம் தான் எழுதியிருந்தேன். சார் அதை கேட்டு என் வயசை கூட பார்க்காம எனக்கு வாய்ப்பு தருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளாகவே நான் இந்த தேட்டருக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் ஒரு சுயநலம் இருக்குது. ஏன்னா இது ராயல் தேட்டராக இருந்தப்போ என்னுடைய படங்களுடைய மிகப்பெரிய வெற்றி படங்கள் எல்லாம் இங்கே தான் ரிலீஸ் ஆச்சு. கார்த்திக் நானும் பண்ண கிழக்கு வாசல், பொன்னுமணி போன்ற திரைப்படங்கள் 175 நாட்கள் இங்கே ஓடியது. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் பில்டப் எல்லாம் பண்ணல. என் தம்பி கார்த்திக் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். கௌதம் கார்த்திக்கோட பிரதர், அதுதான் கரெக்ட். குறிப்பாகவே நான் இந்த விழாவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா கல்பாத்தி அகோரம்ன்றாங்களே, அவருக்கு யாரையும் அவர் நான் பார்த்ததே இல்லை, அவர் முகத்தையே பார்த்ததில்லைன்னு ரொம்ப நாளாக நான் வந்து, அப்புறம் இவர் 2-3 தடவை பார்த்துருக்கேன். இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ரங்கராஜன் இன்ட்ரடியூஸ் பண்ண கட்சியில் தான் அவர் பார்த்தேன். ஓகே, 2-3 அக்கேஷனில் பார்த்துருக்கேன். உண்மையிலுமே சினிமாவை நேசிக்கிற, சினிமாவுக்குள்ளே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வேறு தொழில் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர் சினிமாவுக்காக ஆசைப்பட்டு வந்து ஒரு தியேட்டர் பண்ணுறாரு, நல்ல படங்களை தயாரிக்கணும்ன்ற ஆசைப்படுறார். அப்பேற்பட்ட ஆளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம டைரக்டர்கள் நடிகர்களை யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லணுன்றதுக்காக தான் வந்தேன் நான். ஏன்னா கடந்த காலங்களில் சில திரைப்படங்கள் அவங்களுடைய கம்பெனி பேர் போட்டு வந்த திரைப்படங்கள் சரியாக ஓடலை. நான் உடனே ஃபோன் பண்ணியே ஒரு நல்ல ஒரு டைரக்டர் கூட கேட்டேன். நான் சொல்ல விரும்பலை பேரெல்லாம். வாடா எங்க நீ தான் இந்த படம் பண்ணியான்னு. இவங்க படம் தான். எவ்வளோ ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு. ஏண்டா இந்த மாதிரி பண்ணிட்டியாடா, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ண தெரியாதான்னு கேட்டேன். உண்மையாகவே அது தயாரிப்பாளருக்கு தெரியாது. ஒரு தயாரிப்பாளர், ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைப்பது என்பது மிக அரிதான ஒரு விஷயம் இந்த காலத்தில். அவரை நல்லா பயன்படுத்திக்கணும், அவருக்கும் வெற்றிகளை கொடுக்கணும், நம்மளும் வெற்றி அடையணும். அப்போ தான் 2 பேரும் ஜெயிச்சாதான். ஒருத்தன் ஜெயிச்சா, நீ ஜெயிச்சா கூட போதும், தயாரிப்பாளர் தப்பிச்சுக்கிடுவார். ஆக மொத்தம் நிச்சயமாக நம்ம இயக்குனர் திரு கேவி ஆனந்த் அவர்கள் அவரை காப்பாற்றும்படியான ஒரு படத்தை செய்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா கேவி ஆனந்த் உடைய படங்கள் வந்து நல்ல ஸ்டைலாக இருக்கும், மேக்கிங் ஸ்டைல் சரி. பார்க்கும்போது இன்னொரு தடவை பார்க்கணுன்னு எனக்கு தோணின படம் அயன். அதாவது ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தால் கூட மீண்டும் இன்னொரு தடவை பார்க்கும்போது கூட அதில் வர காதல் காட்சிகளாகட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், ஒரு அழகு இருக்கும், ஒரு நேர்த்தி இருக்கும். அது இதுலேயும் இருக்குன்றதில் எனக்கு பார்த்த உடனே அந்த 2 என்ன பயங்கர சாங்கு, ஒரு பார்பிக்யூ சாங்கு, ஒரு பேட்டை சாங்கு. அது தம்பி ஹாரிஸுக்கு கை வந்த கலை. பேட்டை சாங் இவ்வளவு நல்லா போடுவார்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் ஐ திங்க்.
ஏன்னா ஹாரிஸை ரொம்ப நாளாகவே நான் தான் அறிமுகப்படுத்தணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் எனக்கு கிடைக்கல, தப்பிச்சிட்டார். அதனால் அவருடைய வளர்ச்சியும் அவருடைய உழைப்பும் இந்த திரையுலகத்தின் பல வெற்றிகளுக்கு வழிகாட்டி இருக்கிறது. உங்களுடைய உழைப்பு அப்படியே இருக்கட்டும், நல்ல பாடல்களை பண்ணுங்க. குறிப்பாக நல்ல தமிழ் சொற்களை உபயோகிக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். அவருடைய பாடல்கள் எல்லாமே நல்ல கவிஞர்களை அவங்களுக்கு சுதந்திரமாக எழுத விட்டு புரியாத வார்த்தைகள், இதுலேயே உதாரணத்துக்கு நான் பாராட்ட வேண்டியது அநேகன். அநேகன் யாராச்சும் மீனிங் தெரியுமா? சும்மா வர்றீங்க, உட்கார்றீங்க, கைத்தட்டுறீங்க, என்னப்பா அது? அநேகன் என்பது என்ன? மாணிக்க வாசகர் எழுதியிருக்கிறார். எதில் மாணிக்க வாசகர் எதில் எழுதியிருக்காரு சொல்லுங்கள் சார். எல்லாம் தமிழ் சினிமாவோட ரசிகர்களாக இருக்கிறீங்க. திருவாசகத்தில் எழுதியிருக்கார். ஏகன் அநேகன்னு ஈஸ்வரனை பற்றி எழுதியிருக்கார். அந்த அநேகன் அநேகமானவர்களுக்கும் அனைவருக்கும் சொந்தமானவர், அனைவருக்கும் காப்பாற்றக்கூடியவர், இவ்வளோதான். இந்த அநேகன் இந்த மாதிரி சில விஷயங்கள். அயன் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சார் தம்பி. அயன் என்ன சார் சொல்லுங்கள், நீங்களாவது சொல்லுங்கள். அதாவது நான் தம்பி தான் கேட்கணும். கவிஞருடைய சன் இருக்கார் கபிலன். என்ன கபிலன்? அதாவது இந்த டைரக்டர் பரிசுத்தமான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்பதை மாற்றான் என்றாலும் சரி, அயன் சரி, இந்த படத்தோட டைட்டில். இதுக்காகவே நான் ரொம்ப பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இயக்குனர் அவர்களை. வாழ்க. நானும் தமிழில் நல்லா பாட்டு எழுதுவேன். நான் ரொம்ப லோக்கல் தமிழ் எழுதுவேன். எளிமையான தமிழ். இந்த மாதிரி ரொம்ப கடினமான தமிழெல்லாம் நான் எழுத மாட்டேன். கார்த்திக் நக்கல் அடிக்கிற அதுக்கு தானே இந்த போடலை. ஏன் நீ இன்னும் என் தம்பியோட படத்தில் நடிச்சிட்ருக்கிற, நான் எழுதக்கூடாதா? அடுத்தது இந்த படத்தின் கதாநாயகிகள் பார்த்தேன். ரொம்ப நல்லா அந்த லிப்பெல்லாம் நடிக்க வச்சுருக்காங்க. வாழ்த்துக்கள். அந்த அளவுக்கு கூட்டி நான் பார்த்ததில்லை. லிப்பு சேர்றதை பார்த்துருக்கேன். லிப்பு இப்படி சேர்றதை நான் பார்த்தேன். அது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. அது இளைஞர்களை கவரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நான் தனுஷை பற்றி சொல்லணும். நான் மிகப்பெரிய ரசிகன் கார்த்திக் சாருக்கு. உண்மையாகவே சொல்கிறேன். முரளி என்னுடைய உயிர் நண்பர். கார்த்திகை எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய ஒரே நடிகராக அவர் தான் எனக்கு படுவார். நான் எந்த கதை எழுதினாலும் முதல்ல கார்த்திகை தான் நினைப்பேன். ஆனால் இப்போ மாறிட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் தனுஷ். ஏன்னா எல்லாத்துக்கும் பாடி லாங்குவேஜ்னு கூட இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இவருக்கு லாங்குவேஜே பாடி தான். எல்லாத்துக்கும் பாடி லாங்குவேஜ் எல்லாம் தேவையில்லை. இவருக்கு அவருக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் ஒரு பாடி தான். ஏன்னா டான்ஸ் மட்டும் இல்லை. நான் இந்த வேலையில்லாத பட்டதாரி படம் பார்த்த உடனே ரொம்ப மிரண்டு போயிட்டேன். அந்த ரஜினி சார் ஸ்டைலில் விடவும் நல்லா பண்ண முடியும்னு காட்டியிருக்காரு அந்த படத்தில். ஒரு யூத்தா அந்த ரஜினி ஸ்டைல் அதை போட்டு பெரட்டி எடுத்து அத்தனை பேர்த்தி அடித்து துவம்சம் பண்ணி. தம்பி நான் சொல்லலை, நான் புகழலாம். நீங்கள் உங்கள் மாமனார் கோவிச்சுக்க மாட்டார். அப்படி கோவிச்சா நான் பார்த்துக்கிறவரை. அது மட்டும் இல்லை, ஒரு முகபாவனை முதல் படத்தில் இருந்தேன். அவர் முகபாவனையில் கமல் சாரையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த நடிகர். உண்மையை சொல்கிறேன், ஒத்துக்கணும். நான் உண்மையாக சொல்கிறேன், நான் பொய்யெல்லாம் சொல்லலை. ஏன் சொல்கிறேன், ஏன் பொய் உண்மையை சொல்லக்கூடாதா? அதாவது நான் சொல்கிறேன், எனக்கு தமிழில் கவிதை எழுத கற்றுக் கொடுத்தவர் மூமேத்தா. நான் வந்தப்போ அவர் ஏதோ பிஸியாக இருந்தார். போங்க சார் நீங்களும், நானே பாட்டு எழுதிக்கிறேன்னு தான் ஆரம்பித்தேன். அப்புறம் கடைசியில் நான் கூப்பிட்டப்ப என்னை விட நீ நல்லா எழுதுகிறப்பா, நீயே எழுதிக்கன்னு சொன்னார். ஸோ நிச்சயமாக தனுஷ் நான் அவர் ஒரு மரியாதைக்காக அப்படி சொல்கிறாரு. மிகச்சிறந்த நடிகர். நான் எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கேன், எத்தனையோ வெளிநாட்டு படங்கள் பார்த்துருக்கேன். திரைப்படக் கல்லூரி காலத்திலிருந்து ஒரு கதாபாத்திரத்தை எப்படி உணர்ந்து அதை எப்படி வெளிப்படுத்துவது என்ற விதத்தில் சொல்கிறேன்.
இந்த பேட்டை சாங்கில் இந்த ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்த சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த பேட்டை சாங்கில் அது என்னென்ன எக்ஸ்ப்ரெஷன் ஐயா, அது என்ன உடம்பா, அது பம்பரம் மாதிரி காற்று மாதிரி சொல்லலுது. ரியலி யூ டோன்ட் நோ யுவர் வேல்யூ. தட்ஸ் வாட் ஐ மீன். ஐ எம் ரியலி டெல்லிங் ஹீ இஸ் அ வெரி பிக்கஸ்ட் ஆர்டிஸ்ட் நவ் இன் திஸ் தமிழ் இண்டஸ்ட்ரி. நம்ம அவரை பாதுகாத்துக்கணும். நீங்கள் அனாவசியமாக இது சொல்லிட்டேன்னு வெயிட் கீட்டு போட்டுறாதீங்க. ஏதோ சந்தோஷத்துல வெயிட் போடவே கூடாது, இப்படியே இருங்க. ஏன்னா இது ஒரு புதிய பரிமாணம். இப்படி இருக்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆக முடியுமா? பொதுவாக சொல்லுங்கள். அதையே சாதிச்சிருக்காருன்னா பிகாஸ் தேர் இஸ் சம்திங் எல்ஸ் இன் ஹிஸ் ஃபேஸ். ஹி கேன் பிரிங் அவுட் த எமோஷன்ஸ் ஆஸ் ஹி லைக்ஸ், ஆஸ் அண்ட் வென் இட் ரிக்வயர்ஸ். ஸோ அவர் சக்ஸஸ்ஃபுல் நடிகர்ன்றதுக்காக நான் சொல்லலை, நான் இப்போ சொல்லலை, நான் எப்போதுந்தே சொல்லிகிட்ருக்கேன். கஷ்டத்திலேயே வளர்ந்த உடம்பு அது. அந்த உடம்புக்கு எல்லா உணர்வுகளையும் கொண்டு வர தெரியும். ஆகவே நான் அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக கால் ஷீட் கேட்கறதுக்காகலாம் சொல்லலை கண்ணே. பண்ணிடலாமா? எனக்கு வேறு எதிரி யாருமே இல்லை. 2 படத்தில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு என்னுடைய படத்தில் வாங்கினார் அவர். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்குன்னு நிறைய பேர் இதுக்காக உழைத்திருக்கிறார்கள். தம்பி அமுதன் ஆகட்டும், இன்னொரு தம்பி புதுசாக பாட்டு எழுதியிருக்காரு, பேட்டை பாட்டு. அவர் என்ன ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா எதுவுமே புரியல எனக்கு, இன்னொரு தடவை கேட்டால் தெரியும். ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க போல. எல்லோரும் கைத்தட்டினா அந்த பாட்டுக்கு தான் கைத்தட்டல் ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா தனுஷ் அதை நடிக்கும்போது இருக்கிற உணர்வுகள், நம்ம அந்த நடிப்பை பார்த்துட்டு உங்கள் பாட்டை கோட்டை விட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த அனு அந்த பேட்டை சாங்க்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு காஸ்டியூம் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. பேட்டை சாங்க்கெல்லாம் காஸ்டியூம் நீங்கள் நல்லா டிசைன் பண்ணியிருக்கீங்க. மற்ற சாங்குன்னு காட்டல. எனக்கு ரொம்ப ஆசையாக வந்தது இந்த படத்தில் டூயட் பாட்டை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. ஏன்னா டூயட் சாங்கை ரொம்ப நல்லா பிக்சரைஸ் பண்ணுவார் நம்ம இந்த டைரக்டர். அழகாக எங்கெங்கேயோ கேமரா வைப்பார், எங்கே நீர்வீழ்ச்சி இருக்கோ கண்டுபிடிப்பார், எங்கே தண்ணி ஆடாமல் அசையாமல் நிற்கிதோ அந்த இடத்துல கேமரா வைப்பார். ஒரு அமைதியான சூழ்நிலை, அப்படியே அழகான அதாவது இந்த மென்மையான ஒரு உணர்வுகளை அழகாக படம் பிடித்து காட்டக்கூடிய. உண்மையாகவே நான் உங்களுடைய அந்த படப்பிடிப்புக்கு ரசிகன் தம்பி. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். கார்த்திக் சொல்கிற மாதிரி கால் ஷீட்டுக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ இல்லை. 3வது ஒரு ஷாட் வந்தோடனே ஆடிட்டேன். எனக்கு சத்தியமாக தெரியாது கார்த்திக் முத்துராமன் இதில் நடிச்சிருக்காருன்னு. இங்கே அப்படின்னா நான் நீ வரும்போது நான் வரக்கூடாதான்னு மேலேயே சண்டை. கடைசியில் பார்த்தா கலக்கியிருக்காரு. பாட்டை ஆரம்பிக்கிறது அவர் தான், படத்தை முடிச்சு வைக்கிறது அவர் தான். மிக மிக முக்கியமான கதாபாத்திரம் இல்லைன்னா நடிச்சிருக்காது இந்த ஆள். எனக்கு தெரியும் இந்த டிக்கெட்டை பற்றி. அதனால் நிச்சயமாக ஒரு வித்தியாசமான ஒரு கார்த்திக் முத்துராமன் அவர்களை இந்த படத்தில் நான் பார்க்க நினைக்கிறேன். அது நடந்திருப்பார். ஆமாங்கிறார் ஹாரிஸு. அதனால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம், இந்த ஆடியோ ரிலீஸ் ஆடியோ வந்து மிகப்பெரிய வெற்றியாக வேண்டும், வெற்றி பெற வேண்டும். இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமையும். அந்த வெற்றி விழாவுக்கும் நான் வந்து உங்களோடு கலந்து கொண்டு வாழ்த்துரையாற்ற வேண்டும் என்று வேண்டி விரும்பி திரு ஏஜிஎஸ் ரங்கராஜன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். ஆக்சுவலி அநேகன் ஃபிலிம்க்கு ஆனந்த் சார்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த ஃபிலிம் 3 டிஃப்ரெண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி தான் அவர் பிளான் பண்ணியிருந்தார். பட் ஃபைனலாக ஃபுல் ஃபிலிமும் எனக்கே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். ஸோ ஐ ஷுட் தேங்க் டு ஹிம் வெரி மச். At the same time, I should thank producers, Dhanush sir, Karthik sir, Amera, all technicians, everybody. I should thank to him. திரு கேவி ஆனந்த் பிரமாதமான ஒரு சினிமாட்டோகிராஃபர்லேருந்து இயக்குனர் ஆகணும்ன போது முதல்ல நாங்கள் கதை பேச ஆரம்பித்த போதே அவர் மனசில் ரொம்ப ஆசையாக இருந்த ஒரு கதை, ஒரு நல்ல காதல் கதை. அது வந்து காலத்துக்கு அப்பாற்பட்டது தான். சில மனித உணர்வுகள், அதில் காதலும் ஒன்று. ஸோ வெவ்வேறு காலகட்டங்களில் நடக்கிற ஒரு காதல் கதையை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு தான் முதல்ல பேசினோம். அப்புறம் கனாகண்டின் தீம் கதை படித்ததுக்கப்புறம் அவர் அது வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுனால அது பண்ணார். இது உள்ளுக்குள்ளே அப்படியே ஊறிட்டே இருந்தது, ஒரு சரியான சந்தர்ப்பத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த சந்தர்ப்பம் இப்போ அமைஞ்சது. ஒரு அருமையான காதல் கதை தான் இது மெயினாக. இதில் வேறு வேறு பாத்திரங்களில்
வேறு வேறு காலகட்டத்தில் தோன்றணும் அப்படின்ற போது நாங்கள் பேசின போது எங்களுக்கு இதெல்லாம் பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நடிகர், வித்தியாசங்களை காட்டக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்ற போது தனுஷ் சாருடைய ஞாபகம் வந்தது. அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ படத்துடைய காட்சிகளை பார்க்கும்போது அவர் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாகவே ஒவ்வொரு பாத்திரலையும் உயிர் வாழ்ந்திருக்கிறாரு. இந்த படத்துக்கு அற்புதமான ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. அதுபோல் கார்த்திக் சாருடைய பயங்கர ஃபேன். நாங்கள் அக்னி நட்சத்திரம் காலத்துலேருந்து அவர் நாங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணது கூட அவர் மறந்து போயிருக்கலாம். நாங்கள் பத்திரிகையாளராக அவரை முன்னால் சந்தித்து ஒரு முறை ஆல் இண்டியா ரேடியோக்கெல்லாம் இன்டர்வியூ பண்ணிருக்கோம். எந்த விதமான பந்தாவும் இல்லாமல் அவர் அன்போடு பழகினது ஒரு ஆச்சரியமான விஷயம். அமீரா அழகு மட்டும் இல்லை, திறமைசாலி அப்படின்றதும் தெரியுது. தமிழ் அவங்களுக்கு புது மொழியாக இருந்தாலும் ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஒவ்வொரு காட்சியிலையும் என்ன உணர்ச்சிகளை காட்டணுன்றதை கேட்டு வாங்கிட்டு பிரமாதப்படுத்தியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் பற்றி சொல்ல வேண்டாம், அவங்க எல்லாருக்குமே தெரியும். அற்புதமான இசையமைத்திருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு அருமையான விருந்து கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வணக்கம். நான் பேச வேண்டியதெல்லாம் அவரே பேசிட்டாரு. இனிமேல் நான் பேசின எக்ஸஸாக இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகிட்ருக்கும். தேங்க்யூ. இந்த ஒரு வித்தியாசமான கதையமைப்புக்கு நிறைய பொருட்செலவாகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். திரு ஏஜிஎஸ் அவர்கள் வந்து ஒரு பிரமாதமான ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இது சாத்தியமாச்சு. அதையும் நாங்கள் வந்து இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டோம். இந்த படத்தின் இயக்குனர் திரு கேவி ஆனந்த் இரண்டாவது முறையாக அவர் நம் நிறுவனத்திற்கு படம் இயக்குகிறார் மாற்றானுக்கு பிறகு. இந்த படத்தின் இசையமைப்பாளர் திரு ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த விழாவின் ஆட்ட நாயகன் என்று கூறலாம். மூன்றாவது முறையாக எங்கள் நிறுவனத்திற்கு இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தின் நாயகன் திரு தனுஷ், கார்த்திக் மற்றும் அமீரா தஸ்தூர் ஆகிய நட்சத்திரங்களின் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். திரு ஆர்வி உதயகுமார் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். மிஸ்டர் ஓம் பிரகாஷ் மற்றும் சுபா இந்த படத்தில் வசனம் எழுதியிருக்கிறார்கள். இந்த படத்தின் நடனம் ராஜு சுந்தரம், பாபா பாஸ்கர். இந்த படத்தின் பாடல்கள் கவி பேரரசு வைரமுத்து, கபிலன் வைரமுத்து, சிஎஸ் அமுதன் மற்றும் ரோகேஷ். ஆர்ட் டைரக்டர் திரு கிரண். முன்னாடி கூறிய மாதிரி வசனம் சுபா. எடிட்டிங் அன்டோனி. ஸ்டண்ட் கனல் கண்ணன். ஒளிப்பதிவு திரு ஓம் பிரகாஷ். இந்த படம் மலேசியா மற்றும் மயன்மாரில் ஷூட்டிங் செய்யப்பட்டது. மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த படம் தயாரித்திருக்கிறது ஏஜிஎஸ் நிறுவனம். திரு கேவி ஆனந்த் ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு பெரும் சேர்க்கும் வகையில் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். நிச்சயமாக இந்த படம் தனுஷின் ரசிகர்களும் மற்றும் கேவி ஆனந்த் ரசிகர்கள் எதிர்பார்ப்பை நிச்சயமாக நிறைவேற்றும் என்று நம்புகிறோம். Hi, my name is Amira Dastoor and all you YouTube viewers subscribe to Red Pix.